வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு மகா வைகாசி பௌர்ணமி வரக்கூடிய அந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தையும் ஒரு ஜோதிட விஷயத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 5வது மாதமான மே மாதம் நடந்துட்டுருக்கு. அதே போல் தமிழ் மாதத்தில் 2வது மாதமான வைகாசி மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த மாதங்களில் மிக முக்கியமான நாள் ஆனது வரப்போகுது. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் கடைசி நாள் அன்னைக்கு மே 31. அதே போல் தமிழ் மாதம் வைகாசியுடைய 17ஆம் நாள் கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழுசாக நிலவு தெரிய போகுது. முழுசாக நிலவு தெரியும் அப்படின்னு நான் சொல்லும் போதே நீங்கள் எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க பௌர்ணமியான்னு. ஆமாங்க, பௌர்ணமி தாங்க வரப்போகுது. வரக்கூடிய பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு முழு நிலவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக தெரியும். அதனால் இந்த பௌர்ணமி ரொம்ப ஸ்பெஷல் பௌர்ணமி என்று சொல்லலாம். இந்த பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நல்ல ஆற்றல் நிறைந்திருக்கும். அதோடு கிரகங்களும் நிறைய ஒன்றோடு ஒன்று சேரும். மெயினாக சந்திரனுடைய பிடியிலிருந்து நிறைய நமக்கு மாற்றம் ஏற்படும். ஸோ அந்த பிடியிலிருந்து மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான பலன்களை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இந்த பௌர்ணமி பிரபஞ்சத்தில் நல்ல ஒரு ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற ஒரு சில பரிகாரங்களை செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும். அதனால் உங்கள் வாழ்க்கை மாற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு அதை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். முதல்ல உங்களுக்கு பலன்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு பரிகாரம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் இப்போ தெரிஞ்சுக்குங்க. மிதுன ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த வைகாசி பௌர்ணமியில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வருமானத்தில் தாங்க கிடைக்க போகுது. வருமானத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு திருப்திகரமாக இனி சூழ்நிலை அமையும். அதுவும் இந்த பௌர்ணமி உங்களுக்கு வருமான திருப்திகரமாக அமைகிறதோடு உங்கள் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறுவதற்கு உதவியாகவும் இருக்கும். வருமானம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும்ல, அதுதான் இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்படுது. அதே போல் பணப்புழக்கம் உங்களுக்கு தாராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கத்தை நீங்கள் நிறைய வேஸ்ட்டு பண்ணாமல் சேமிப்பு பண்ணிங்கன்னா பின்னாடி ஃப்யூச்சர் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் பணப்புழக்கத்தில் நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாமே சேமிப்பு பண்ணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ சேமிப்பு நிறைய பண்ணுங்கள். அதோடு மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்திடுவதை போன்றவற்றை இந்த டைம் தவிர்த்துக்குங்க. இந்த வைகாசி பௌர்ணமியிலிருந்து யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. உங்களுக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, தவிர்த்துக்கிறது நல்லது. மீறி ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய இழப்பில் போய் முடியும். அதனால் ஜாமீன் கையெழுத்தை போடுவதை முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க. அதோடு நிதி ரீதியாக கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதிய திட்டங்களை செயல்படுத்த இது உகந்த காலமாக இருக்குது. நிதி ரீதியாக இந்த பௌர்ணமியில் புதிய திட்டங்கள் நீங்கள் எது வேணாலும் செயல்படுத்தலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. மொத்தத்தில் வங்கி இருப்பு கூடும், உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் ஏற்படும். இந்த வைகாசி பௌர்ணமியில் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதோடு குடும்ப உறுப்பினர்களோடு இணக்கமான சூழலானது நிலவும். குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் மனவிட்டு பேசுகிறது, அவங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணலாம். எது நீங்கள் பண்ணாலும் அவங்களோட இணக்கமாக சூழல் உங்களுக்கு உருவாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றம் கிடைத்து மனதிற்கு திருப்தி தரும். ஸோ பிள்ளைகள் வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சமூக பணியில் கூட இன்ட்ரெஸ்ட் காட்டலாம்.
அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடைய உதவி வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் இல்லத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகம் நிறைந்திருக்கும். அதுக்கான ஒரு சிறப்பு பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி உங்களுக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மையாகும். வியாபாரத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய போட்டிகள் இருக்கும். போட்டிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் லாபம் உங்களுக்கு குறையவே குறையாது. அது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகள் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்போ வெற்றி அடையும். ஸோ புதிய கிளைகள் தாராளமாக இப்போ நீங்கள் தொடங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தொடங்கக்கூடிய கிளைகள் உங்களுக்கு உடனடியாக வெற்றியை வந்து கொடுக்குங்க. அதோடு நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடின உழைப்பு உங்களுக்கு நற்பலனை தரும். அதோடு வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் அளிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் அளிக்கிறது, கடின உழைப்பு நற்பலன் தருது. இந்த மாதிரி பாசிட்டிவானது இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு அமையப்போகுது. ஸோ உத்தியோகத்துலேயும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும், வியாபாரத்துலேயும் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைப்பதை மட்டும் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குங்க. அதே போல் வாய்வு தொல்லை ஏற்பட்டு இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு இந்த பௌர்ணமியில் விலகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையெல்லாம் சாத்தி வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப வாய்வு தொல்லை இருக்கக்கூடிய பிரச்சனை உடனடியாக சரியாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம்னு பார்த்திங்கன்னா கிளிப்பச்சை இல்லைனா எலுமிச்சை மஞ்சள் நிறம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த 2 நிறத்தில் எந்த நேரத்தை பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நிறங்களை பயன்படுத்துவதற்கு மறக்காதீங்க. தினமுமே வந்து சிறிது நடைப்பயிற்சியை இந்த பௌர்ணமிக்கு பிறகு மேற்கொள்ளுங்க. இது உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கும். அதோடு உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும். அதனால் மறக்காமல் வந்து நான் சொல்கிற மாதிரி நடைப்பயிற்சியை இந்த பௌர்ணமியிலிருந்து மேற்கொள்ளுங்க. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதோடு இப்போ மெயினாக பரிகாரம் வந்து உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்குத்தான் இருக்காது. விடாமுயற்சி இருந்தால் பணத்தை வைப்பதற்கே இடம் இருக்காத அளவுக்கு பணம் சேரும். அதிர்ஷ்டத்தால் பணக்காரராக வேண்டும் என்ற ஆசை யாருக்குமே இல்லாமல் இருக்காது. மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அதிர்ஷ்டசாலியாக அதிக பணம் உடையவர்களாக வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கதா செய்கிறது. ஏனோ சிலருக்கு பணத்தை சேர்க்கக்கூடிய அந்த தாந்திரிக வித்தை கடைசி வரை தெரியாமலே போகிறது. அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணமழை ஏற்படும். அதாவது மிதுன ராசி உங்களுக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் என்பதால் பச்சை கற்பூரம், ஏலக்காய், லவங்கம் இந்த 3 கலந்த தீர்த்தத்தை தினமும் பயன்படுத்த வேண்டும். இது மகாலட்சுமியை வழிபாடு செய்கிற மாதிரி ஒரு கணக்கு. அதோடு லலிதா சகஸ்ராமம் கேட்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் முறையாக செய்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும், பணவரவு உண்டாகும். இதுதான் உங்களுக்கான பரிகாரம். இதை மறக்காமல் செய்யுங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கான முழு பலன்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டிங்களா? பார்த்ததை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.